வணக்கம். நடிகர் விஜய் அரசியல் வருகைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, திமுக ஓட்ட பாதிக்குதோ இல்லையோ, அவர் அதிமுக ஓட்ட வந்து பாதிக்குது. குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல உருவாக்குது. இவங்கெல்லாம் கூட்டணிக்குள்ள வந்துருவாங்க. கடைசி நேரத்தில நம்மகிட்ட தான் வந்து நிக்கணும். திமுகல வந்து அவ்வளவு பெரிய கூட்டணி, வலுவான கூட்டணி இருக்கு. அவங்க வந்து சேர்த்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்மள நம்பி தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி நெனச்சிட்டு இருந்தாரு. ஆனா, அவர் மாநாடு போடும்போது கூட காசு குடுத்து கூட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. திருச்சியில, அரியலூர்ல அவர் பிரச்சாரத்த எல்லாம் பார்த்து, வந்த கும்பல் எல்லாம் பார்த்து, தொண்டர்களோட வேகத்த பார்த்து, முடிஞ்சு போச்சுடா எடப்பாடி பழனிசாமி சோழிய முடிச்சுட்டானுங்க, எண்ணத்துக்கு ஆப்பு வச்சுட்டானுங்க, வெடிகுண்ட வச்சுட்டானுங்க அப்படிங்கிற மாரி எல்லாம் அதிமுகவிலே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சைடு விஜய், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன். செங்கோட்டையன் வந்து சொல்றது வந்து அதிமுக தொண்டர்களோட குரல் தான். ஏன்னா, நீக்கப்பட்டவர்கள சேருங்க. அதான் அவர் சொல்றாரு. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்கள எல்லாத்தையும் சேருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணியில நாங்க வந்து எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சரா ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி டிடிவி தினகரன் சொல்றாரு, ஓபிஎஸும் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமிய மாத்துங்க, முதலமைச்சர் வேட்பாளர் அவர் வேணாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். நம்ம இந்த கும்பல் காட்டுற கும்பல் எல்லாமே காசு குடுத்து கூட்டிட்டு வர கும்பல். இந்த கும்பல் வந்து நமக்கு ஓட்டு போடுவாங்களான்னு சொல்ல முடியாது. ஓட்டு போடலைனாலும் நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம். எதிர்க்கட்சியாவது இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்துல இருந்தாரு. இப்ப எதிர்க்கட்சி ஆகுறது கூட வாய்ப்பு இல்லையோ அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து விஜயோட டாமினேட் அவ்வளோ இது இருக்கு. இன்னும் 9 மாசம் இருக்குதா அதுக்குள்ள என்னையா அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து வந்து கொஞ்சம் அப்படியே மாநாடுல பேசுறது, செய்தியாளர் சந்திப்பெல்லாம் தவிர்த்துறது இப்படியே தான் இருந்தாரு. இப்போ வந்து ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருடைய இது வந்து ரேட்டு வியூஸ் ரேட் வந்து அதிகமாயிட்டே போகுது. அவர் குறிப்பா பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் போல செய்தியாளர்கள் சந்திப்பை வந்து தவிர்த்துறாரு. செய்தியாளர்கள் வந்து ஏடாகூடமா ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்படி கேள்வி கேட்டா நம்ம ஏதாவது ஒரு பதில சொல்லுவோம். அந்த பதில் வந்து பிரச்சனைய உருவாக்கும். நமக்கு பிரச்சனைய உருவாக்கும். நம்ம கட்சி தொண்டர்களுக்கு ஒரு பிரச்சனைய உருவாக்கும்னு சொல்லிட்டு செய்தியாளர் சந்திப்பெல்லாம் விட்டுட்டாரு. அவர் நேரடியா மக்கள்ட்ட மட்டும் தான் பேசுறாரு. மக்கள் தான் எனக்கு ஓட்டு போட போறாங்க. மக்கள்ட்ட வந்து நான் பேசிக்கிறேன். செய்தியாளர்களை சந்திச்சு அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்துக்கு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாரு. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, இப்ப தாவேகா கட்சியில வந்து 1 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க. பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. இது கண்கூடா பார்த்தீங்கன்னா, அவர் பிரச்சாரம் பண்ண போற இடங்கள் எல்லாம் தெரியுது. ப்ரூஃபா நடக்குது. இந்த விஷயங்கள்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா, எங்கள்ட்ட வந்து 1,50,00,000 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. நாங்க மிகப்பெரிய இயக்கம், இது வலுவான இயக்கம் அப்படின்லாம் பேசக்கூடிய அதிமுகல ஜெயக்குமார், கேபி முனுசாமி இவங்கெல்லாம் பேசக்கூடிய அதிமுகல விஜயோட பிரச்சாரத்தெல்லாம் பார்த்து மிரண்டு போய் கிடக்குறாங்க. பேசவே வேணாம், விஜய பத்தி பேசாதீங்க, விஜய் கூட்டணிக்குள்ள வருவாரு அப்படிங்கிற மாரி எண்ணத்துல இருந்தாங்க. இப்ப அவர் பிரிக்க போற ஓட்டே அதிமுக ஓட்டு தான் அப்படிங்கிற மாரி எல்லாத்துக்கும் சொல்லுவாரு. எல்லாருமே திமுகவும் சரி, அதிமுகவும் சரி 2 பேருமே சொல்றது விஜய் கட்சிக்கு என்னையா கொள்கை இருக்குது, என்னையா திட்டம் இருக்குது, ஒண்ணுமே கிடையாது. நான் அவர் பேசுறது போறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சினிமால பஞ்சு டைலாக் மாதிரி பேசுறது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து மக்கள் விரும்புறாங்கல்ல. அதுதான் முக்கியம். அரசியல் வேற, சினிமா வேற அப்படின்னு பிரிச்சு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்கெல்லாம் வந்து அரசியல் பண்ணியிருக்கவே முடியாது. ஆனா மக்கள் வந்து சினிமாவோட ஒரு கனெக்டிவ்ல இருக்கிறாங்க. எப்பயுமே ஒரு கனெக்டிவிட்டியோட இருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து விஜய்க்கு வந்து ஒரு மாஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. கொள்கை, திட்டம் இதெல்லாம் அதுக்கப்புறம் தான். விஜய் நமக்கு நல்லது பண்ணுவாருயா? சினிமால எல்லாம் அவ்வளவு பேருக்கு நல்லது பண்றாரு. வில்லன் எல்லாம் அடிச்சு தோசம் பண்றாரு. அந்த மனநிலை மைண்ட் செட்டே இன்னமும் இருக்கு. மனிதன் வந்து இந்த செம்மறியாட்டு கும்பல் மாரி தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து வாய்ப்புகள் இருக்குங்கிறத மறுக்கவே முடியாது அப்படிங்கிறது. எப்படி வாய்ப்புகள் இருக்கும்? ஒண்ணு அவர் முதலமைச்சர் ஆயிருவாரா? அவர் நினைக்கிற மாரி முதலமைச்சரா வந்துருவோம். ஆக முடியல. அப்படின்னாலும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகலாம். எதிர்க்கட்சி தலைவர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அவர் வந்து திமுகவ தான் கடுமையான ஒரு எதிர்ப்ப காட்டுறாரு. திமுக மேல தான் குற்றச்சாட்டுகள வைக்கிறாரு. எங்கேயாவது ஒரு டைம் தான் பார்த்தீங்கன்னா, பாஜகவ ஒரு விமர்சனம் பண்றாரு. அது பெருசா வந்து திமுக அளவுக்கு விமர்சனம் பண்ணவே இல்ல. ஆனா இவர் வந்து திமுகவை ஏன் விமர்சனம் பண்றாரு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அத்தனையுமே இதுவரைக்குமே அதிமுகவுக்கு போயிட்டு இருந்தது. நான் வந்து திமுக கடுமையா எதிர்க்கிறேன். முதலமைச்சரை கடுமையா எதிர்க்கிறேன். அவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றலைங்கிற விஷயத்த நான் வெளியே கொண்டு வரேன். அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து விஜய் பேச ஆரம்பிக்கிறார். அவர் குறி வைக்கிறது எல்லாமே திமுகவோட அதிருப்தி ஓட்டுகள் தான். இவ்வளவு நாள் திமுகவோட அதிருப்தி ஓட்டுகள் எல்லாமே அதிமுகவுக்கு போயிட்டு இருந்து இப்ப போகாது. தாவேகாவுக்கு வரும், விஜய்க்கு வரும். திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுகவுக்கு போகாம விஜய்க்கு வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அதிமுகவோட வாக்கு சதவீதம் குறையும். கண்டிப்பா குறையும். ஆனா இவங்க வந்து ஒருங்கிணைந்த அதிமுக இல்ல, கட்சிக்குள்ள வந்து ஒரு உட்கட்சி பிரச்சனை அதிகமா இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை நம்பி கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு நிறைய பேர் வந்து தயக்கம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப வந்து என்னன்னா,
அதிமுகவுக்கு தான் அடி விழுவோம். இதான் இப்போ இன்னைக்கு கூட ஜெயக்குமார் அதெல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்டி காத்து வச்ச ஓட்டுங்க, அதெல்லாம் வந்து யாருக்கும் செதஞ்சு போகாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கூட்டணிக்கு வரமாட்டேறாங்களே. அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கூட்டணிக்கு வரணும்ல, வரமாட்டேறாங்களே. கூட்டணி கட்சி யாருமே வரமாட்டேறாங்களே. இருந்த ஓபிஎஸ்ன்னு டிடிவி தினகரன் வெட்டி விட்டீங்க, என்டிஏ கூட்டணியில் அவங்க இல்லைன்ட்டாங்க. நயினா நாகேந்திரன் மாநில தலைவரை வச்சுக்கிட்டு அவரை உங்கள் போக்கில் அப்படியே இது பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி பண்ணீங்க. இவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க, துண்டக்கான துணியக்கானு ஓடிட்டாங்க. சரி, கூட்டணிக்குள்ளே இருக்கிற தேமுதிக பாமக ஏற்கனவே இருந்த கட்சிகள் வருவாங்களான்னு தெரியல. ஏன்னா தேமுதிக வந்து நாங்கள் ஜனவரியில் சொல்கிறோன்னு சொல்லிட்டாங்க. பாமக உடஞ்சி போச்சு. அன்புமணி ராமதாஸ் கையில் தான் இருக்குது. அன்புமணி ராமதாஸ் வந்து கண்டிப்பாக பாஜக ஆதரிப்பார். ஆனால் கடைசி நேரத்தில் அவர் ஆதரிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்னைய நிலவரம் படி பார்த்தீங்கன்னா அன்புமணி கையில் தான் கட்சி போயிடுச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவங்களும் இருக்காங்க. ஆனால் இதே சமயத்தில் பாஜக வந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்களை வந்து சமாதானம் பண்ணுற முயற்சியில் இருக்கிறாங்க. நயினா நாகேந்திரன் வந்து ஓபிஎஸ்ட்ட பேசுகிறார். ஓபிஎஸ் நயினா நாகேந்திரனால தான் நான் கூட்டணி விட்டு வெளியேறேன் அப்படின்னு சொன்னதுனால நயினா நாகேந்திரன் வந்து ஓபிஎஸோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. 2 பேரும் விரைவில் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விரைவில் சந்தித்து அவருக்கு அதிமுகவில் ஒரு முக்கிய பதவியை வாங்கி கொடுக்கறதுக்கான வேலையில் நயினா நாகேந்திரன் இறங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நிறைய நிபந்தனைகள் இருக்குது. பழனிசாமி வேணான்னு சொல்கிறாங்க. முதலமைச்சர் வேட்பாளராக போட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம். 2வது அவர் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாங்கள் ஆதரிக்கலை அப்படின்னா எங்கள் கட்சி தொண்டர்கள் ஆதரிக்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய கட்சியில் இருக்கிறவங்களே அவர் முதலமைச்சராக ஏற்றுக்க மாட்டாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் குறிப்பாக வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார், சிவி சண்முகம் இந்த போன்ற நபர்கள் வந்து அவரை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது இல்லைன்னா என்ன, நீங்கள் ஏற்றுக்கலைன்னா நீங்கள் கூட்டணிக்குள்ளே வர வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிற நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்குது. வேணாம், நாங்கள் என்ன கூட்டணிக்கு வர்றேன்னு சொல்லிகிட்டு இருக்கோம், நாங்கள் வரலன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். எங்களுக்கு தான் விஜய் இருக்காருல்ல, நாங்கள் வந்து தாவேக்கோட கூட்டணி வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அந்த மனநிலைக்கு போயிட்டாங்க. அதே மனநிலையில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. கிருஷ்ணசாமி இருக்கிறாரு, புதிய தமிழகம் கட்சி, பாரிவேந்தர் இருக்கிறாரு, ஐஜேகே அந்த கட்சி இருக்குது, ஏசி சண்முகம் இருக்கிறாரு. இப்படி நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா பாஜக அதிமுகவோட கூட்டணி வைக்கிறத விட நம்ம வந்து ஏன் விஜயோட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போயிட்டாங்க. அப்படி போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு அடி அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் வாங்க எதிர்கட்சியாக கூட ஆக முடியாது. அப்படி ஆக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா அதிமுகவை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது. அந்த அளவுக்கு போயிடும் அதிமுக அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த நெருக்கடி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப இதாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இப்போ கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, அமித்ஷா வந்து என்ன சொல்கிறாரோ அதை கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கார். இவ்வளோ நாள் வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னதை கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமித்ஷாவுக்கு ஏற்படுது. இன்னைக்கு இருக்கிற தேர்தல் அரசியல் வியூகம் இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் எங்கேயோ போய் நிற்கிறாரு, டாப்பில் போய் நிற்கிறாரு. அவர் இது வரைக்கும் ஒரு தேர்தலை சந்திக்கலையா, ஒரு வாக்கு சதவீதம் என்னங்கிறத வெளிப்படுத்தலையா அப்படின்னாலும் அவருக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் கண்டிப்பாக இது இருக்குது. அதில் ஆட்சியில் வந்து அவர் வேறு பங்கு கொடுப்பேன்னு வேறு சொல்லிட்டாரு. கூட்டணி கட்சிகள் கண்டிப்பாக வந்து விஜய்க்கான மாசு இருக்குது, நம்ம அவரோட கூட்டணி வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியும், இளைஞர்கள் இறங்கி வேலை பார்ப்பாங்க, அப்படி வேலை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கூடையும் கொஞ்சம் அவங்க மக்கள் எதிர்பார்க்குறத கொடுத்துருவோம், அப்படி கொடுத்துட்டோம்னா நம்ம வெற்றி வாய்ப்பை யாருனாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலே என்னன்னா விஜய் தான் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. பார்க்கலாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி மனநிலையை மாற்றி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு அரசியல் தாவேக்கா வந்து இந்த மாதிரி ஒரு எடப்பாடி பழனிசாமி மனநிலையை மாற்றிருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.